Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா drain and transfer characteristics of n channel JFET. இதுக்கு முன்னாடி நம்ம operation and construction of JFET பார்த்தாச்சு, operation of MOSFET பார்த்துட்டோம். இப்போ வந்து characteristics of n channel JFET பார்க்க போறோம். Questionல explain about operation and construction of JFET னு கேட்டாலே நம்ம அந்த டீடைல்ஸ் தியரியும் எழுதணும், அதே மாதிரி இந்த characteristics diagramமும் கண்டிப்பா போடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த drain and transfer characteristics ஒண்ணும் இல்ல, input and output characteristics தான். First பார்க்க போறது வந்து transfer characteristics. இது வந்து input relation னு சொல்லுவோம். The relationship between drain current, அதாவது ID, அதுதான் output current, and gate to source voltage, input voltage. அவுட்புட் கரண்ட்டுக்கும் இன்புட் வோல்டேஜுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்ப்போம். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே, நம்ம கேட் சோர்ஸ் வோல்டேஜை ரிவர்ஸ் பயாஸில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம்னா ஐடி கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாயிட்டே வரும், அவ்வளோதான். ரிவர்ஸ்ட், அதாவது நெகட்டிவ் வோல்டேஜ் தான் நம்ம வந்து கேட் சோர்ஸ் வோல்டேஜில் கொடுப்போம். அதை நான் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனேன்னா எனக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ கம்மியாகும். ஏன்னா அங்கே ஒரு பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கும். நெகட்டிவ் வோல்டேஜ் ரிவர்ஸ்ட் பயாஸில் ஆட்டோமேட்டிக்காக பிஎன் ஜங்ஷனில் இருக்க டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அந்த சேனலோட லென்த்தை வந்து அது ஃபுல்லாக கம்மியாயிரும். அதனால அந்த ஐடி கரண்டோட ஃப்ளோ கம்மியாயிரும். அதனால அது நான் லீனியராக இருக்கும். லீனியர்னா விஜிஎஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஐடியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு, ரெண்டுமே ஒரே ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணுதுன்னா அதை லீனியர்னு சொல்லுவோம். பட் இங்கே நான் விஜிஎஸை வந்து நெகட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணப்போனா எனக்கு வந்து ஐடி கம்மியாகுது, அதனால நான் அது நான் லீனியர்னு சொல்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்னென்னு பேர் சொல்லுவாங்கன்னா ஷாக்லே ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடிஎஸ்எஸ் 1 - விஜிஎஸ் டிவைடட் பை விபி த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்குரிய ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். இந்த ஐடிஎஸ்எஸ் ஒன்றுமே இல்லை, எந்த இடத்துல மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் ஐடி வந்து ஃப்ளோ ஆகுதோ அதுதான் ஐடிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். விஜிஎஸ் வந்து கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ், விபி வந்து எந்த பாயிண்டில் வந்து ஐடி 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் விபி. இந்த ஸ்கொயர் டேர்ம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இந்த நான் லீனியர் ரிலேஷன்ஷிப், அதுக்காக தான் வந்து ஸ்கொயர் டேர்ம் கிடைக்குது. இந்த நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு கர்வ் கிடைக்கும், அது எக்ஸ்போனென்ஷியலாக நம்மளுக்கு இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா விஜிஎஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ இந்த ஸ்கொயர் வந்து போயிடும், இதுக்கு வந்து ரூட் வந்துடும். அதுக்கப்புறம் இது 1 - விஜிஎஸ் டிவைடட் பை விபின்னு மட்டும் இருக்கும். இந்த டேர்மில் மைனஸ் விஜிஎஸ் இருக்குது, இந்த டேர்மை அங்கே கொண்டு போகிறேன். அப்போ ப்ளஸ் விஜிஎஸ் டிவைடட் பை விபின்னு கிடைக்கும். இங்கே 1 - ரூட் ஆஃப் ஐடி டிவைடட் பை ஐடிஎஸ்ன்னு கிடைக்கும். அதுலேருந்து விஜிஎஸ் மட்டும் வேணும்னா விபி இந்த பக்கம் மல்டிப்ளைல் ஆயிரும். அப்போ விபி 1 - ரூட் ஆஃப் ஐடி டிவைடட் பை ஐடிஎஸ்எஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுதான் வந்து அந்த கர்வு. இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஐடிக்கும் விஜிஎஸுக்கும் நம்ம வந்து இதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பே பார்க்க போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸில். இது என்ன ஆகுது அப்படின்னா நான் விஜிஎஸ் 0லேருந்து 1, 2, 3ன்னு நெகட்டிவாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப எனக்கு ஐடி கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. விஜிஎஸ் 0ன்னு இருக்கிறப்ப எனக்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த மேக்ஸிமம் கரண்ட்டை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், ஐடிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறேன். விஜிஎஸ் வந்து நான் 1, 2, 3 அப்படின்னு நெகட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறப்ப எனக்கு என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்டில் ஐடி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுது. நான் அதை விபி, அதாவது பொட்டன்ஷியல் வோல்டேஜ்னு சொல்லுவேன், சாரி பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்னு சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா விஜிஎஸ் ஆஃப்னு சொல்லுவேன். இந்த கிராஃப் தான் நம்மளுக்கு என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜிஎஸ் 0வாக இருக்கிறப்ப ஐடி வந்து ஐடிஎஸ்எஸ்ஸாக இருக்கும், அதாவது மேக்ஸிமம் கரண்ட்டு. விஜிஎஸ் வந்து மைனஸ் விபியாக இருக்கிறப்ப ஐடி வந்து 0வாக இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்லேயே அதான் சொல்கிறேன், ஏ பாயிண்ட்டு தான் வந்து ஐடியோட லைன், அதாவது அந்த வேர்ட்டிக்கல் லைனில் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டில் நமக்கு எப்படி இருக்கும்னா விஜிஎஸ்எஸ் ரெப்ரசன்ட் விஜிஎஸ் ஆஃப்னு இருக்கும். பாயிண்ட் பி வந்து வேர்ட்டிக்கல் பாயிண்ட்டு, பாயிண்ட் ஏ வந்து ஹரிசாண்டல் பாயிண்ட்டு. ஹரிசாண்டல் பாயிண்ட்டில் விஜிஎஸ்எஸ் ஆஃப் இருக்கும், வேர்ட்டிக்கல் பாயிண்ட்டில் ஐடிஎஸ்எஸ் இருக்கும். அதாவது விஜிஎஸ் ஈக்குவல் டு 0 அந்த பாயிண்ட் மேக்ஸிமம் ட்ரெயின் கரண்ட் கிடைக்கும். அந்த கிராஃபில் பார்த்தது தான் இந்த பாயிண்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் நம்மளுக்கு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் வந்து ஐடி அவுட்புட் கரண்ட்டுக்கும் ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஐடிக்கும் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் விஜிஎஸ்க்கும் பார்த்தோம். இந்த ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஐடிக்கும் ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜுக்கும் பார்ப்போம். இங்கே வந்து 3 ரீஜியன் இருக்குது. ஒன்று ஓமிக் ரீஜியன், பிஞ்ச் ஆஃப் ரீஜியன், பிரேக் டவுன் ரீஜியன். இதில் பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு அதில் பார்த்தது விஜிஎஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்த்தோம். பட் இங்கே விடிஎஸ், அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஐடி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுப்போம்ல, அதுதான் விடிஎஸ். when VDS increases ID also increases. ஏன்னா இந்த VDS தான் என்ன பண்ணுது அப்படின்னா மேலே உள்ள ட்ரெயின் டெர்மினலில் உள்ள
நிறைய பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா சோர்ஸ்லேருந்து நிறைய நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். அதுதான் நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டில் ஐடி ஃப்ளோ ஆகும், கன்வென்ஷனல் கரண்ட்டு. அதனால மேலேருந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் இந்த டயக்ராம். இதுதான் விடிஎஸ். இப்போ நம்ம ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா விடிஎஸ்க்கும் ஐடிக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். அதே ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் விஜிஎஸ்க்கும் ஐடிக்கும் பார்க்குறோம். விஜிஎஸும் ஐடியும் நான் லீனியராக இருக்கும். அதாவது இது இன்க்ரீஸ் பண்ண இது கம்மியாகும். பட் இந்த விடிஎஸ் என்ன ஆகும்னா இங்கே நான் கொடுக்க தான் இங்கே நிறைய பாசிட்டிவ் வரும். அப்போ வந்து இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து மூவ் ஆகும். ரெட் கலர் வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட். அப்போ ஆப்போசிட்டாக ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் டைரக்ஷனல் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் இருக்கும். ஐடி மேலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ விடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ண ஐடி இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு பாயிண்ட்லனா ஒரு லீனியர் இன்க்ரீஸ் ஆக ஒரு சர்டன் பாயிண்ட் வரையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் வரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓமிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம என்னதான் விடிஎஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த ஐடி வந்து சேச்சுரேட் ஆகும். நம்ம நார்மலாக பிஎன் ஜங்ஷன்லலாம் பார்த்துருப்போம், கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் டவுன் ஆகும். அதே தான் இங்கேயும் கொஞ்சம் லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேச்சுரேட் ஆகும். அந்த இதுதான் பிஞ்ச் ஆஃப் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏ பாயிண்ட் வரையும் ஐடி வந்து மேக்ஸிமம் ஆயிரும். அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன், ஐடிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறேன். அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேச்சுரேட் ஆயிரும். நம்ம என்னதான் ஃபர்தராக விடிஎஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த ரீஜனை நான் என்னன்னு சொல்கிறேன், பிஞ்ச் ஆஃப் ரீஜன்னு சொல்கிறேன். அதுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு ரிலேட்டட் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட் பி, அதாவது பிஞ்ச் ஆஃப் ரீஜனுக்கு அப்புறம் சடனாக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அந்த கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐடி ஒரு ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கேட் சோர்ஸ் வோல்டேஜ் வந்து அவலஞ்சி எஃபெக்டை அட்டைன் பண்ணிடும். அதனால வந்து அந்த பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரெயின் டு கேரக்டரிஸ்டிக்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 5 பேராமீட்டர்ஸ் முக்கியமானது ஆஃப் ஜேஃபெட். ஒன்று டிரான்ஸ் கண்டக்டன்ஸ், ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெயின் கண்டக்டன்ஸ், ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர், பவர் டிசிபேஷன். இது வந்து சும்மா ஒரு ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸி தான். டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் இது வந்து உங்களுக்கு பின்னாடி எல்லா செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் வந்து ஜிஎம்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். அது என்னன்னா ட்ரெயின் கரண்ட்டுக்கும் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்ல, அதே ரிலேஷன்ஷிப் தான். ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஐடி, அதாவது ட்ரெயின் கரண்ட் டு சேஞ்ச் இன் விஜிஎஸ். இப்போ விடிஎஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா விஜிஎஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஐடி டிவைடட் பை விஜிஎஸ்னு கிடைக்கும். இந்த இடத்துல -2, அதாவது இந்த 2 வந்து முன்னாடி வந்துடுது, இங்கே மைனஸ் இருக்கனால -2, இங்கே எதுவும் 1 ஆயிருமா, இப்போ -2 டிவைடட் பை விபின்னு வரும், அது வெளியே வந்துடுது. அப்போ -2 ஐடிஎஸ் டிவைடட் பை விபின்னு இருக்கும். 1 - விஜிஎஸ் டிவைடட் பை விபி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஐடி டிவைடட் பை விஜிஎஸ் தான் நம்மளுக்கு என்னது ஜிஎம்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு பதிலாக ஜிஎம்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இந்த ஈக்குவேஷன் அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இந்த ஹோல் டேர்ம் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஜிஎம் நாட்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் ஜிஎம் ஈக்குவல் டு ஜிஎம் நாட், இந்த டேர்ம் வந்துடும். இதுதான் வந்து டிரான்ஸ் கண்டக்டன்ஸ். டிரான்ஸ் கண்டக்டன்ஸ்னால் ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ஐடி, ட்ரெயின் கரண்ட் டிவைடட் பை கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் விஜிஎஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ். நம்ம நார்மலாகவே ஓம்ஸில் பார்த்தோம்னா V = IR, அப்போ R = V/I, அவ்வளோதான். இதில் என்ன வரும்னா ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ், அதாவது VDS டிவைடட் பை ID. அப்போ வந்து VGS வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து ட்ரெயின் கண்டக்டன்ஸ் வந்து இது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிப்ரோக்கல் டு த கண்டக்டன்ஸ். G = 1/R. அப்போ G = என்ன வரும், ID டிவைடட் பை VDS. இங்கே VDS டிவைடட் பை IDன்னு இருந்தால் இங்கே ID டிவைடட் பை VDSன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்னா என்னென்னா 2 வோல்டேஜ், அதாவது ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜுக்கும் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்னு போடுவோம். எப்பயுமே அவுட்புட் டிவைடட் பை இன்புட் தான். அப்போ ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் டிவைடட் பை கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து ஐடி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், எந்த சேஞ்சஸும் வராது. அப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த டேர்மை நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஆர்டின்னு சொல்லுவேன். பார்ப்போம், VDS டிவைடட் பை ஐடின்னு கிடைக்குது. VDS டிவைடட் பை ஐடி. இந்த டேர்மை நான் என்ன சொல்கிறேன், டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் GMன்னு சொல்கிறேன். அப்போ μ = RD × GM, அவ்வளோதான். இது வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். மேபி 2 மார்க் சம்முக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பவர் டிசிபேஷன். பவர் டிசிபேஷனா ட்ரெயின் கரண்ட்
அதுக்கும் ட்ரைன் டு சோர்ஸ் வோல்டேஜ், அதாவது அவுட்புட்டில் உள்ள ரெண்டு டேர்மு, ஒன்று ஐடி இன்னொன்று விடிஎஸ், இது ரெண்டுக்கும் உள்ள ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு என்னது பவர் டிசிபேஷன் ஆஃப் ஜேஃபெட். இப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு ஐடி இன்ட்டு விடிஎஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது வந்து அவுட்புட் கரண்ட் வந்து ஐடி, அவுட்புட் வோல்டேஜ் வந்து விடிஎஸ், இன்புட் சைடு வோல்டேஜ் வந்து விஜிஎஸ். அவ்வளோதான். இந்த இது வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து என்ன கேட்பாங்கன்னா ஆப்ரேஷன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜேஃபெட்னு கேட்டாங்கன்னா அந்த டாபிக் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் ட்ரைன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எழுதிட்டு ட்ரைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிட்டு இந்த 5 ஃபேக்டர்ஸும் எழுதுனா உங்களுக்கு டோட்டலாக 13 மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.